புது கட்சி ஆரம்பிக்கணும்னு தான் என் மனசுலயும் இருக்கு. ஆனா கட்சி ஆரம்பிக்க ஒரு காரணம் வேணும். அதோட ஜனங்களை அட்ராக்ட் பண்றதுக்கு ஒரு ட்ரம்ப் கார்டு வேணும். அது மட்டும் கிடைச்சதுன்னா வெண்ணைய கையில வச்சுக்கிட்டு யாராவது நெய் காலைவாங்களா? நீ கொன்னு தண்ணில போட்டிய ஜாக்கப்பு, அவனை வெளியில எடு. அவன் தான் ட்ரம்ப் கார்டு. சரியா சொன்னீங்க. இனி ஒரு நிமிஷம் கூட நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அது கொடி பிடிக்கணும், கட்சிக்கு பேர் வைக்கணும். நான் கிளம்புறேன். என்னமோ யோசனை பண்ற மாதிரி தெரியுது. முள்ள முள்ளாலதான் எடுக்கணுங்கிற பழமொழிய கேட்டிருக்கல்ல? மீனு 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 மீனு. அடிதடிலாம் விட்டுட்டு இப்ப மீன் விற்க ஆரம்பிச்சிட்டானா? யாரு கண்டா? மீன் கூடைக்கு அடியில கத்திய கூட ஒளிச்சு வச்சிருப்பான். அவன் பண்ண பாவத்துக்கு அவன் என்னைக்கும் உருப்பட மாட்டான். மீனு மீனு ஏ மீனு மீனு மீனு. மீனு மீனு. நீயா? இறைச்சி ஆல்பர்ட்டா? ஆல்பர்ட், மீனெல்லாம் திரும்பவும் தண்ணிலே விட்டுட்டியா? இறைச்சி ஆல்பர்ட் மீன் யாருக்கும் வேண்டாம். ஆல்பர்ட்னா எல்லாத்துக்கும் பயமும் வெறுப்பும் தான். ஆல்பர்ட், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலைன்னு எழுதியிருக்கு. உனக்கு எழுதியிருக்கிறது குத்தும் வெட்டும் தான். என்ன திரும்பவும் நீ எங்க கூட சேர்ந்துக்கிறியா? இல்ல, பட்னி இருந்தாலும் அந்த வேலைக்கு நான் வரல. சரி, உன் இஷ்டம். துரை, ஒரு 50 ரூபா கடன் தருவியா? உனக்கு இல்லாததா? போதுமா? போதும். என்ன இருந்தாலும் இந்த ஆல்பர்ட் பேர் சொல்லித்தான் இன்னைக்கும் பணம் சம்பாதிக்கிறேன். அந்த நன்றியை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன். பணம் எவ்வளவு வேணாலும் என்கிட்ட தயங்காம கேளு, நான் தரேன். வரட்டுமா? சரி. அம்மா, அப்பா வந்துட்டாரு. இது உங்களுக்கு. இது என்னப்பா? இது மளிகை ஜாமான் வீட்டுக்கு. அப்போ கட்டிக்கிட்டவளுக்கு எதுவும் வாங்கல? உனக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா வச்சுக்க. இந்தா பாக்கி பணம். மீன் வியாபாரம் நல்லபடியா நடக்குதுன்னு சொல்லுங்க. இல்லன்னா பின்ன இதெல்லாம் வாங்க முடியுமா? மீன் வாங்குற பொண்ணுங்களுக்கு எல்லாம் என்ன ரொம்ப பிடிச்சு போச்சு. கத்தி எடுக்கிறத விட்டுட்டு மீன் விற்க வந்தது நல்லதுன்னு எல்லாருடைய அபிப்பிராயம். கர்த்தரே, என் பிரார்த்தனை வீண் போகல. வா வா. என்ன அவரு சும்மா ஜாலியா இருக்காரு. வா உள்ள போ. போதும் போதும். மீனே, மீனு 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 மீனு. என்னடா முறைக்கிற? என்னை அடையாளம் தெரியுதா? அடிச்சு போட்டுட்டு கடையை காலி பண்ணியே அந்த மொய்தீன்டா. எல்லா தொழிலும் பார்த்துட்டு கடைசியா மீனுக்கு வந்துட்டீங்களடா காளாவாணி பயல. படைச்சவனே உன்னை விட்டான் பாத்தியா? அதான்டா தலைவிதி. அப்பவுல இருந்தே உன்னைய தேடிக்கிட்டு இருக்கேன்டா. பழைய கணக்கு ஒண்ணு தீர்க்கணும். மொய்தீனே, நான் இப்ப மரியாதையான வேலை செஞ்சு பொழைச்சிட்டு இருக்கிறேன். என்ன தொந்தரவு பண்ணாத. அடி வெட்டு குத்து இதெல்லாம் நான் நிறுத்திட்டேன். நீ நிறுத்திட்ட, ஆனா இப்ப நான் ஆரம்பிச்சிட்டேன்டா. ஏன் வியாபாரத்தை அழிச்ச ஒன்ன நான் அழிக்கிறேன்டா. மொய்தீனே,
வேண்டாம், நான் மரியாதையா சொல்றேன், வீணா பொழப்ப கெடுக்காத. கடுத்தா என்னடா சிவா? என்னடா சிவா? டாய்டா. ஏய், ஆடுறா. அடிப்பியா? ஆடுறா. ஏய், ஆடுறா. மொய்தீனே, வேண்டாம். போடுறியா அண்ணே? ஏய், நான் யாருன்னு தெரியும். கைய ரவுடியா நீ? ஏய், மேல கை வச்சு பாடுறா. கை வச்சிருவேன். வைடா கைய. ஏய், வைடா. சொன்னா கேளு. ஆடுறா. ஏய், வச்சு பாடுறா. ஏய் ஏய் நிறுத்துங்கடா நிறுத்துங்கடா. ஏய் ஏய் ஆல்பர்ட், மறுபடியும் நீ அடிதடி ஆரம்பிச்சியா? இல்ல சார், நான் ஒண்ணும் செய்யல. இவன் தான் ஒம்புக்கு வந்தான். நீ இன்னும் ஜாமீன்ல இருக்கன்றத மறந்துடாத. எஸ்பி சார் உன் மேல நம்பிக்கை வச்சிருக்காரு. அத மறந்துட்டு அடிதடி இறங்காத. எல்லாம் கலைஞ்சு போங்க. போங்கடா. போங்க. போங்க அந்த பக்கம். உடனே கூட்ட கூடிடுங்களா? போயா. போங்கயா. போய் அந்த பக்கம். என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? இன்னைக்கு சீக்கிரமா மீன் வித்துருச்சு. மணி 12 அடிச்சப்ப மீன் கூட காலி. ஓ, அப்ப எல்லாரும் போட்டி போட்டு மீன் வாங்குறாங்கல்ல? பின்ன நல்லா வியாபாரம் நடக்குதுன்னு சொல்லுங்க. போற பக்கம் எல்லாம் ஆல்பர்ட் மீன் எப்படா வரும்னு வாசல்லே காத்துக்கிட்டு இருக்காங்க, கூட்டம் கூட்டமா. நிறைய பேர் கையில காசு கொடுக்குறாங்க, கொஞ்சம் பேர் கடன் சொல்றாங்க. ஜோசப் என்ன சொல்லி இருக்குது, மீன் வியாபாரம் செஞ்சா கடன் கொடுத்தா ஆகணும்னு. அப்பதான் தொழில் நடக்கும். ரொக்கமா பணம் ரொம்ப கிடைச்சதா? கிடைச்சது. அப்படியா? அப்புறம் எதுவும் வாங்கல? அது நாளைக்கு வாங்கிக்கலாம். சைக்கிள்ல மீன் கூடைய காணும், அதையும் சேர்த்து வித்தாச்சா? நீங்க ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க. விக்காத மீனியெல்லாம் காவாயில கூட்டிட்டு யார்கிட்டயோ பணத்தை கடனா தானே வாங்கிட்டு வரீங்க. எதுக்காக நீங்க என்கிட்ட போய் சொன்னீங்க? உனக்கு நான் ரொம்ப வேதனையை கொடுத்துட்டேன்ல மேரி. கொஞ்ச நாளைக்காவது நீ மனம் விட்டு சிரிக்கிறத என் கண்ணால பாக்கணுங்கிறதுக்காக தான். என்கிட்ட யாரும் மீன் வாங்குறது இல்ல மேரி. அப்படியே பிள்ளைங்க யாராவது வாங்க வந்தாலும் அவங்க அம்மா பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவாங்க. அவ்வளோ ஏன், ஒரு தாய் வயிற்றுல பிறந்த எங்க அண்ணன் கூட முகத்தை திருப்பிக்கிட்டு ஒன்னும் பேசல. ஒன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு, வெட்டும் குத்தும் தொழிலா வச்சிருக்கவன யாரும் இந்த உலகத்துல விரும்புறதே இல்ல. ஒரு தொழிலை செஞ்சு பொழைக்க விட மாட்டாங்களே. நான் சொல்லியிருக்கேன்ல, அப்பாவோட வலையும் துடுப்பும் வீட்டுல இருக்குன்னு. திரும்ப ஊருக்கு போய் தற்சமயம் ஒரு படகை வாடகைக்கு எடுத்து நேரா கடலுக்கு போறேன். என்ன மேரி, கரையோரம் மீன் வித்தாலும் கடல்ல போய் மீன் பிடிச்சாலும் விதி வந்தா தான் கர்த்தர் நம்மளை கூப்பிடுவார். கடலம்மா ஏமாத்த மாட்டா. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எல்லா கஷ்டமும் வர ஆரம்பிச்சது. எல்லாம் என் ராசி. என்ன சொன்ன? உன்னோட ராசினா இல்ல, நீதான் எனக்கு எல்லாம். எல்லாம் தூசி படிஞ்சு இருக்கு, சுத்தம் பண்ணணும். சரி, தங்கச்சியும் வீட்டுக்காரரும் வராங்களாம்மா? அப்பப்போ. நாளைல இருந்து கடலுக்கு போறேன், உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு வேணுமா? வேண்டாத காரியெல்லாம் பண்ணி பாவத்தை சேர்த்துக்கிட்டேன். தினம் நீ கர்த்தரை வேண்டிக்கிட்டுதான் கடலுக்கு போகணும். கர்த்தரை மட்டும் இல்ல, கடல் தாயை கூட. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். பெரியோர்களே, தாய்மார்களே, நம் இயக்க தலைவர் வர்கீஸ் அவர்களின் தலைமையில் மறைந்த நம் தோழர் ஜேக்கப் அவர்களின் சிலை திறப்பு விழாவிற்கு நீங்கள் அனைவரும் வருக வருக என்று இருகரம் கூப்பி உங்களை பணிவன்புடன் வரவேற்கின்றோம். நாளை மாலை 6 மணி அளவில் நடைபெற இருக்கும் சிலை திறப்பு விழாவிற்கு நீங்கள் அனைவரும் அலைகடன திரண்டு வருமாறு உங்களை எல்லாம் இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம். நீங்கள் அனைவரும் வர வேண்டும் சிலை திறப்பு விழாவிற்கு. உன்னை நான் எங்கெல்லாம் தேடுறது? நீ என்ன உங்க அப்பன் தொழிலே இறங்கிட்டியா? எப்படியாவது பிழைக்கணும்ல. எனக்காக நீ ஒரு வேலை செய்யணுமே. நான் அதெல்லாம் நிறுத்திட்டேன். அப்படியா? நல்லது, ரொம்ப நல்லது. ஆல்பர்ட், நீ நல்லா இருக்கணும். அதுக்கு உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் என்கிட்ட கேட்கலாம். ஒண்ணும் வேண்டாம், கடலம்மா கருணை இருந்தா இந்த ஆல்பர்ட் பொழைச்சுக்குவான். உனக்கு விசேஷ அழைப்பு வந்திருக்கணுமே.
எதுக்கு? தம்பி பேர்ல சிலை திறக்கிறாங்கல்ல. சிலை திறப்பு விழா. இந்த கோஷமெல்லாம் வெறும் அரசியலுக்காகத்தானே எனக்கு தெரியும். கரெக்ட். முதலாளி, நீங்களும் ஒன்னா சேர்ந்து நடத்துற கூத்து தானே இது? சாச்சா, எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. வர்கீஸ் கூட பேசுறத நான் என்னைக்கோ நிறுத்தியாச்சு. ஆல்பர்ட், அவன் ஒரு நன்றி கட்டவன், கூட இருந்த குழி பறிக்கிறவன். அவனை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இவ்வளவு நாளாச்சு. என்கிட்ட இதெல்லாம் எதுக்கு சொல்றீங்க? நீ சில உண்மைகளை தெரிஞ்சுக்கணும். அன்னைக்கு தொழிலாளர் பிரச்சனையை தீர்க்கறதுக்காக வர்கீஸ் லஞ்சமா என்கிட்ட பணம் வாங்கினான். அது தெரிஞ்சதும் உன் தம்பி அவனை கேள்வி கேட்டான். எங்க தன்னோட எதிர்காலம் உன் தம்பியால கெட்டு போயிடுமோன்னு அவனை கொண்டுட்டான். எனக்கு தெரியும். உனக்கு தெரியுங்கிறது எனக்கும் தெரியும். ஆனா இப்ப அவன் பண்ண போற காரியம் அது இல்ல. உன் தம்பி ரத்தத்தை திலகமா வச்சுக்கிட்டு தலைவனாக பாக்குறான். உனக்கு தான் தெரியுமே, இந்த ஊர்ல செத்தவன் பேரை சொல்லி கட்சி வளர்க்கறதுன்னு பழக்கம். வர்கீஸ் பண்ண போறதும் இதான். இந்த சிலை திறப்பு விழா ரகசியமும் அதான். இனிமே நீதான் முடிவு பண்ணணும். ஜாகிரதையா இருக்கணும். நம்ம கூட்டத்தை கலைக்கிறதுக்கு எதிரிங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அடிதடின்னு வந்து 2 பேர் செத்தாலும் பரவாயில்ல, ரத்த காவு வாங்குறது நம்ம கட்சியோட வளர்ச்சிக்கு நல்லது தானே? ஓகே. இது யாரு? ஆல்பர்ட்டா? நல்லதா போச்சு. நாளைக்கு காலையில உனக்கு ஆள் அனுப்பணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். எதுக்கு? என்ன கேள்வி இது? நாளைக்கு தானே தம்பி சிலை திறப்பு விழா. ஆல்பர்ட், அந்த சிலைய உன் தலைமையில தான் நான் திறக்கணும். நீ வீட்டுல இருந்தா போதும், சாயங்காலம் கார் வீட்டுக்கு வந்துடும்.